الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் அவனுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 11வது நோம்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக அதிகாலையிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய காலை கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனிடத்திலே முறையிட்டவர்களாக அவனுடைய அருளை வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் அவனுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் ஏற்று அதற்குண்டான முழுமையான நன்மையை நம் எல்லோருக்கும் தந்தருவாராக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே பரிசுத்த குர்ஆனோடு நாம் தொடர்புடையவர்களாக இருப்போம். என்ற குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்ற பிரார்த்தனைகளை தெரிவோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹுவே அழைப்போம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் 11வது பிரார்த்தனையாக ஒரு பிரார்த்தனையை நாம் தெரிய வருகின்றோம். இந்த பிரார்த்தனை குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயத்திலே 10வது வசனமாக இந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. அந்த பிரார்த்தனை பொறுத்தவரையிலே அது ஒரு நெருக்கடியான நிலையிலே மாட்டிக்கொண்ட சில இளைஞர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை. அது மிகவும் சிறிய ஒரு பிரார்த்தனை தான் என்றாலும் அந்த பிரார்த்தனை எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அது வேலை செய்தது, அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உடனடியாக பதிலை கொடுத்து அவர்களை நெருக்கடியான நிலையிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் என்பதை நமக்கு அந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நாம் பார்த்துக் கொள்ள முடியும். சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அந்த 18வது அத்தியாயம் குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயம். வெள்ளிக்கிழமையிலே அதிகமானவர்கள் அந்த அத்தியாயத்தை முழுமையாக ஓதுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அத்தியாயத்திலே பலவிதமான வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். குறிப்பாக குகைவாசிகள். கஹ்ஃப் என்றாலே குகைதான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்றால் குகைவாசிகள். அந்த குகைவாசிகளுடைய வரலாறு நீளமாக விரிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குகைவாசியிலே இருந்தவர்கள் சில இளைஞர்கள். அதே குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பி, அவர்கள் அந்த குகையிலே மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சில இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள் என்றால் ஆமனு பிரப்பி, தங்களுடைய இறைவனை மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்தவர்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய போராட்டங்களை மேற்கொண்டவர்கள். அதன் காரணத்தினால் அவர்கள் விரட்டப்பட்டு தொல்லைகள் கொடுக்கப்பட்டு அதனால் அவர்கள் ஒதுங்கிய இடம்தான் அந்த குகை. அல்லாஹ் பக்கம் மக்களை அழைத்த காரணத்தினால் கொடுங்கோலர்கள் அவர்களை கஷ்டங்களை கொடுத்து துன்புறுத்தி அந்த குகையிலே அவர்கள் மாட்டிக்கொண்ட நேரத்தில் தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்திக்கிறார்கள்.
இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி وقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இதுதான் அந்த பிரார்த்தனை. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அல்லாஹ் இதை சொல்லி காமிக்கிறான். இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப், அந்த இளைஞர்கள் சிலர் அந்த குகையிலே ஒதுக்கிய நேரத்தில், அந்த குகைக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொண்ட அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய இறைவனாகிய அல்லாஹுவை அழைக்கிறார்கள். பாலு ரப்பனா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இறைவா, ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய அருளை எங்களுக்கு நீ வழங்குவாயாக, எங்கள் மீது நீ கருணை புரிவாயாக. மேலும் வஹையிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் சரியானதை நாங்கள் பெற வேண்டும், சரியான ரூட்டிலே நாங்கள் எங்களுடைய காரியங்களிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து தருவாயாக என்பதுதான் அந்த பிரார்த்தனை. அது என்ன பிரார்த்தனை? அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள், குகையில இருக்கிறார்கள், மிக நெருக்கடியான ஒரு நிலை. அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்விற்காக நாம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று மக்களை அழைப்ப காரணத்தினால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட மாட்டான். அந்த ரப்பு நமக்கு எல்லா விதமான வழியை காட்டுவான். இந்த சிக்கலில் இருந்து எப்படி நாம் மீள வேண்டும் என்பதற்குண்டான வழியையும் நமக்கு தெரிவிப்பான் என்பதிலே அந்த இளைஞர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது பாரத்தை போட்டார்கள், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தார்கள். வைத்து விட்டு உள்ள உருகி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உன்னுடைய புறத்திலிருந்து உன்னுடைய அருளை எங்களுக்கு நீ சொரிந்தருள வேண்டும். உன்னுடைய அருள் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் நெருக்கடியிலே நாங்கள் மூழ்கி விடுவோம், சிரமத்தை நாங்கள் ஆளாகி விடுவோம். மேலும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களை, அதிலிருந்து அந்த காரியங்களில் சரியானதை நாங்கள் அடைந்து அந்த சிக்கல் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்னென்ன வழிகாட்டல் உண்டோ அத்தனையும் எங்களுக்கு நீ ஏற்பாடு செய்வாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த குகையிலே அவர்கள் நீண்ட நெடிய காலம், ஏறக்குறைய 309 ஆண்டுகள் அந்த குகையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றிய வரலாறுகள் எல்லாம் நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் எல்லாம் படித்து பாடம் பெற கடமைப்பட்டிருக்கின்றோம், குறிப்பாக இளைஞர்கள், மற்றவர்கள் எல்லோரும். இந்த பிரார்த்தனை மூலம் நாம் தெரிவது என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி நிலையை ஒரு அடியான், குறிப்பாக அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அடியான், நாம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்களிலே நாம் இருந்தாலும் நம்மை படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹ் அவருடைய அருள் கண்களை நம்மை பார்க்க ஆரம்பிப்பாரானால், அவருடைய அருளை நம்மீது சொல்லி ஆரம்பித்து விட்டால் எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும் நாம் நிச்சயமாக விடுபடுவோம் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த இளைஞர்கள் இருந்தார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா 300 ஆண்டுகள், 300க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவர்கள் குகையிலே உறங்கிக் கொண்டிருந்தாலும், அதற்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா அந்த குகையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அவர்கள் கொண்டு வந்து கூறிக் வருகிறார்கள், அந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பூமியிலும் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம், அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டியும் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த பாதையிலே யார் முழுக்க முழுக்க
முழ தூய்மையோடு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அவர்கள் புறப்பட்டு விடுவார்களானால் நிச்சயமாக அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் தாலா லேசாக்கி விடுகிறார். அவர்களை சிக்கல் இருந்து அவர்களை காப்பாற்றி விடுகிறார். அவர்களுடைய துன்பத்திலிருந்து அவர்களை தூராக்கி விடுகிறார் என்பதை இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பிரார்த்தனையின் மூலமாகவும் நாம் தெரிகின்றோம். எனவே இந்த பிரார்த்தனைகள் இதெல்லாம் சின்ன சின்ன பிரார்த்தனையா இருந்தாலும் அது பவர்ஃபுல் பிரார்த்தனையா இருக்கிறது. அது நல்ல வெயிட் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். நாம் சின்ன பிரார்த்தனை நினைக்கிறோம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனைகள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக, பலனை தரக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இளைஞர்களானாலும் முதியவர்களானாலும் நம்முடைய முழு பாரத்தையும் அல்லாஹ்விடத்திலேயே போட்டு அல்லாஹ்விடத்திலேயே நாம் வேண்டுகின்ற நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் லேசாக்கி தருவதற்கு அவன் உத்தரவாதம் தந்திருக்கிறான். எனவே அல்ல ரஹ்மான் அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நேரான வழியை நமக்கு காட்டி தந்தருவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.